நான் இந்த வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, லோக்கலில் ஹவர்லி பேஸில் வண்டி எடுத்தாக்கா அதுக்கு எப்படி டேரிஃப் அசைன் பண்ணி புக்கிங் போட்டு பில்லை க்ளோஸ் பண்ணுறதுன்றதை பற்றி தான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு முந்தின வீடியோவில் லோக்கல் ட்ரிப்புக்கு, அவுட் ஸ்டேஷன் பேக்கேஜ் ட்ரிப்புக்கு, ஸ்பெஷல் பேக்கேஜ் ட்ரிப்புக்கு, ஃப்ளாட் ரேட் டேரிஃபுக்கு சொல்லி தந்துருந்தேன். அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா பார்த்துக்குங்க. இப்போ இந்த வீடியோவில் லோக்கல் மீன்ஸ் எப்படின்னா, இப்போ 1 மணி நேரத்துக்கு வண்டி கொடுங்க, 2 மணி நேரத்துக்கு வண்டி கொடுங்க, 5 மணி நேரத்துக்கு வண்டி கொடுங்க அப்படின்னு கேட்குவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம எப்படி டேரிஃப் செட் பண்ணோன்னா, 1 மணி நேரம் 10 கிலோமீட்டர், 2 மணி நேரம் 20 கிலோமீட்டர், 3 மணி நேரம் 30, 4 மணி நேரம் 40, 5 மணி நேரம் 50, 6 மணி நேரம் 60, 7 மணி நேரம் 70, இது மாதிரி செட் பண்ணுவாங்க. இதுவும் இந்த டைப் ஆஃப் டேரிஃபும் உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் சொல்லி தந்துடுறேன். மாஸ்டர் வந்துடுங்க. இதில் போயிட்டு லோக்கல், இது பாருங்கள், லோக்கல் ஸ்டேஷன் டேரிஃப் ஹவர் அண்டு கிலோமீட்டர். ஃபஸ்ட்டு இதுக்கு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணணும். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன். இதெல்லாம் நான் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை நான் இதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அதை பார்க்கலன்னா அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போ லோக்கல் டேரிஃபுக்கு இது மாதிரி பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு, இப்போ இதில் பாருங்கள், 1 மணி நேரம் 10, 2 மணி நேரம் 20, அது மாதிரி 12 மணி நேரம் 120 கிலோமீட்டருக்கு செட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் இப்போ 10 மணி நேரம் 100 கிலோமீட்டரோட நிப்பாட்டியிருப்பாங்க. நான் 12 மணி நேரம் 120 கிலோமீட்டர் போட்டிருக்கேன். இதுக்கு எப்படி டேரிஃப் செட் பண்ணணும்னா, இப்போ பாருங்கள், நான் பப்ளிக்னு செட் பண்ணிவிட்டேன். வெஹிக்கிள் டைப் இங்கே ஏற்கனவே இண்டிகா எல்லாத்துக்கும் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ நிசானுக்கு நான் பண்ணுறேன். நிசான் சன்னிக்கு நான் பண்ணுறேன். நிசான் சன்னி நான் ஏசி. இப்போ நான் நிசான் சன்னி ஏசிக்கு பண்ணணுன்னா மேலே பாருங்கள், பேக்கேஜ்க்கு பர் கிலோமீட்டருக்கு இது ஏசின்றதுனால 13 ரூபா. இப்போ இதுக்கு நான் சும்மா ரஃபாக என்ட்ரு பண்ணுறேன். நீங்கள் ஒரிஜினலாக என்ட்ரு பண்ணிங்க. 400, 500, 600, 700, 800, 900, 1000, 1100, 1200, 1300, 1400. நான் சும்மா ரஃபாக என்ட்ரு போட்டு வச்சுருங்க, ஒரு குத்து மதிப்பாக. நீங்கள் ஒரிஜினல் டேரிஃப் என்னவோ நீங்கள் அதை நீங்கள் போட்டுக்கணும். இது மாதிரி தான் நீங்கள் டேரிஃப் அசைன் பண்ணிக்கணும். இப்போ நான் புக்கிங் பேஜ் வந்துடுறேன். இப்போ இதில் பாருங்கள், இது ஹவர்லி பேஸ்டுன்னா என்னென்னா, இப்போ 2 மணி நேரத்துக்கு வண்டி கொடுங்கன்னா 20 கிலோமீட்டரு. இதே 2 மணி நேரம் 10 நிமிஷம் முடியாது, அது 2 மணி நேரமாக தான் கன்வெர்ட் பண்ணிக்கும். 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சுனாக்கா அது 3 மணி நேரம் பேக்கேஜாக எடுத்துக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷம் தான் அதுக்கு 15 நிமிஷம் தான் அதுக்கு அலோடு. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது அடுத்த ஹவர்ஸ்க்கான பேக்கேஜாக அது ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கான பில்லிங் தான் வரும். நான் அது எப்படின்றத நான் இப்போ புக்கிங் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்க, 9976743493 கிடைக்குதுன்னு புக்கிங் போடுறேன். நிசான் சன்னி ஏசின்னே இருக்கட்டும், உடனே வண்டி தேவை அப்படின்ற மாதிரி. நான் என்ன பண்ணுறேன்னா, மீனாட்சி அம்மன் டெம்பிள் டு ஆரப்பாளையம் அப்படின்ற மாதிரி. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே தான் நீங்கள் கம்பல்சரி இதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி லோக்கல்னால் இது, அவுட் ஸ்டேஷன் போகிறதுக்கு அவுட் ஸ்டேஷனில் பேக்கேஜ், ஹவர்லி பேக்கேஜ் போடுறதுக்கு அவுட் ஸ்டேஷனில் இதுவே ஸ்பெஷல் பேக்கேஜ் சொல்லிட்டேன், ஃப்ளாட் ரேட் டேரிஃப் சொல்லிட்டேன். இப்போ நான் லோக்கலில் ஹவர்லி பேஸில் வண்டி எடுத்தாங்கன்னாக்கா அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். அப் அண்ட் டவுனு, அதாவது இப்போ இதில் ஒரு 3 hours 4 hours பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி போடுங்களா. 4 hours பேக்கேஜ் என்ன அமௌண்ட்டோ நீங்கள் அதை ஒரு 750னா 750 அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிங்க. போட்டுட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். புக்கிங் போட்டோடனே கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் போய்டும். இப்போ நான் அசைனிங் பேஜ் வந்துடுறேன். ஸோ இப்போ நான் எஸ்எம்எஸ் வந்துடுச்சு. ஆக்சுவலாக இது எனேபிள் ஆகலன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அதையும் எனேபிள் பண்ணி விட்டுறேன். எஸ்எம்எஸ் ஒன்றுன்றது பிசி ஷூட் எனேபிள் ஆகாமல் போயிடுச்சு. ஓகே, இப்போ அது எனேபிள் ஆகிட்டு விட்டோம். இப்போ பாருங்கள், புக்கிங் போட்டால் எஸ்எம்எஸ் வந்துருச்சு. இப்போ நான் வண்டி அசைன் பண்ண போகிறோம். இதுதான் அசைன், இந்த புக்கிங் தான் வண்டி அசைன் பண்ண போகிறோம். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வண்டி அசைன் பண்ணிக்கலாம். நான் 399 அப்படின்ற வண்டியவே அசைன் பண்ணுறேன். ஸோ இது ரிமார்க் ரீட் பண்ணியிருக்கணும். நான் என்ன ஓகே, வண்டி அசைன் பண்ணிட்டேன். ஸோ வண்டி அசைன் பண்ண உடனே கிளிக் பண்ணிட்டேனா? ஓகே, இப்போ தான் அசைன் பண்ணியிருக்கேன். அசைன் பண்ண உடனே எஸ்எம்எஸ் வரணும். ஓகே, பாருங்கள், பிசி சூட் எனேபிள் பண்ணுறதுனால எஸ்எம்எஸ் வந்துடுச்சு. நான் எஸ்எம்எஸ் நாங்கள் உங்களுக்கு வரும். அதுக்கு முன்னாடி வந்தது டிரைவருக்கு ஒன்று, கஸ்டமருக்கு ஒன்று வரும். ஸோ இப்போ அது 2 எஸ்எம்எஸ் நீங்கள் வந்துருச்சு. ஃபுல் எஸ்எம்எஸ் பார்க்கணுன்னாக்கா நீங்கள்
பார்த்துக்கலாம். அது லோட் ஆகட்டும், அப்புறமா சொல்கிறேன். ஓகே, இப்போ வண்டி அசைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓப்பனிங் தருவார். ஐடி வந்து 399. ஏற்கனவே முடிஞ்ச க்ளோசிங் கிலோமீட்டர் அங்கே இருக்கும். நான் வந்து 777 அப்படின்ற மாதிரி போடுறேன், 70 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி. இப்போ நாங்கள் வந்துட்டு சும்மா இதை காட்டணும் அப்படின்றதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 12:36 ஒரு 10 மணிக்கு வண்டி எடுத்த மாதிரி. நான் வந்து பிஎம்னு போடணும், ஏஎம்னு போடணும். ஓகே, ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆன கிலோமீட்டரையும் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆன டயத்தையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், போட்டேன். ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆனோடனே எஸ்எம்எஸ் வந்துருச்சு பாருங்கள். அது நம்ம கொடுத்த அங்கே டைமிங் என்ன, அதுக்கான கிலோமீட்டர் என்ன அப்படின்ற மாதிரி. இப்போ போயிட்டு நான் வந்து ட்ரிப்பை முடிச்சிட்டாரு. இப்போ க்ளோஸ் பண்ணணுன்ற சொல்கிறாரு. நான் 399 அப்படின்ற மாதிரி போடுறேன். இப்போ பாருங்கள் எங்கே போயிருக்குதுன்ட்டு. பில் க்ளோசிங்கில் வந்து லோக்கல்னால் அங்கே போகும், பேக்கேஜ்னா அங்கே போகும், ஃப்ளாட் டேரிஃப்னா அங்கே, ஸ்பெஷல் பேக்கேஜ்னா அங்கே. இப்போ இது வந்து லோக்கலில் ஹவர்லி பேசுகிறதுனால அது லோக்கல் ஹவரில் வந்துருச்சு. இப்போ க்ளோசிங் கிலோமீட்டர் வந்து 1 2 3 நான் வந்து 8 10 அப்படின்ற மாதிரி கூட போட்டுட்டு நான் இப்போ வந்து கால்குலேட் தரேன். இப்போ பாருங்கள் மொத்தமாக எத்தனை மணி நேரம் ஓடி இருக்குதுன்னு. 3 மணி நேரம் பேக்கேஜ். வேணா 10 மணிக்கு எடுத்திருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 11 12 1 இப்போ மணி 2 அப்படின்றதுனால இது வந்து 3 மணி நேரம் பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி. 3 மணி நேரம் பேக்கேஜுக்கு வந்து ரன்னிங் ஹவர்ஸ் 3 மணி நேரத்துக்கான அமௌண்ட் என்னவோ அது இங்கே வந்துருச்சு. ரன்னிங் கிலோமீட்டர் வந்து 33 ஓடி இருக்குது. அலோடு கிலோமீட்டர் 3 மணி நேரத்துக்கு 30 தான். ஸோ எக்ஸ்ட்ரா 3 கிலோமீட்டர் அதுக்கான அமௌண்ட் இங்கே வந்துருச்சு. ஸோ டோட்டல் அமௌண்ட் இங்கே வந்துருச்சு. இப்போ இதுவே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதை நான் வந்து ஒரு 30 அப்படின்ற மாதிரி போடுறேன். 30னா ஒரு 3 மணி நேரம் 27 நிமிஷம் ஓடின மாதிரி. இப்போ பாருங்கள் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து 3 மணி நேரம், அதாவது 3.5 மணி நேரத்துக்கு மேலே போனால் தான் அது மாதிரி வர மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இது வந்து 4 மணி நேரமாக மாறிடும். ஸோ 3 மணி நேரமாக இருந்தால் கூட அது வந்து 3 மணி நேரம் பேக்கேஜாக தான் எடுத்துக்கும். 3.5 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சுனாக்கா அது வந்து 4 மணி நேரம் பேக்கேஜாக வர மாதிரி தான் இப்போ செட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து 10 நிமிஷம் மட்டும் அலோவ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு மேலே போனாலே அது வந்து 4 மணி நேரமாக வர மாதிரி இருந்தாலும் நான் சேஞ்ச் பண்ணி தந்துடுவேன். ஹவர்லிக்கான பேக்கேஜுக்கான புக்கிங் டீட்டெயில்ஸ் இதுதான். ஸோ இப்போ நான் கிலோமீட்டர் கூட நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டு காட்டுறேன். இப்போ வந்து 15 அப்படின்ற மாதிரி போடுறேன். இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து அலௌடு வந்து 38. ஸோ எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் எதுவும் இல்லை. இப்போ நான் இதை வந்துட்டு 2 இப்போ பாருங்கள் இது 48, இதுக்கு அலௌடு வந்து 40 தான். இதுக்கு வந்து அலௌடு 40 தான். ஸோ எக்ஸ்ட்ராவாக 8 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ அதுக்கான அமௌண்ட் வருது. அதை சார்ஜஸ் தேவை போட்டுங்க. பில் அமௌண்ட்டை குறைக்கணுன்னாக்கா டிக்ரீஸ் பண்ணி போட்டுங்க. ஸோ இது அவ்வளோதான். மொத்த அமௌண்ட் வந்து 804 போட்டு நீங்கள் ட்ரிப்பை சேவ் பண்ணிங்கனாக்கா பில் க்ளோசிங்க்கான எஸ்எம்எஸ் கஸ்டமருக்கும் டிரைவருக்கும் வந்து போயிருக்கும். ஸோ அதுக்கான எஸ்எம்எஸ் இங்கே வந்துடுச்சு. இது வந்து கஸ்டமருக்கான எஸ்எம்எஸ், இது வந்து டிரைவருக்கான எஸ்எம்எஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஃபுல் எஸ்எம்எஸ் இங்கே பார்க்கணுன்னாக்கா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ போட்ட புக்கிங்க்கான எல்லா எஸ்எம்எஸும் அங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ 804 அமௌண்ட்டு, இது ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆனது, ஸோ புக்கிங் போட்டது, வண்டி அசைன் பண்ணது, ஸோ எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இது போல் தான் வந்து ஹவர்லி பேக்கேஜுக்கான ட்ரிப்பை நீங்கள் வந்து இந்த டைப் ஆஃப் டேரிஃபில் நீங்கள் வந்து கஸ்டமருக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் வந்து 5 டைப் ஆஃப் டேரிஃப் சொல்லிட்டேன். ஆனால் முக்கியமாக இப்போ தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது லோக்கல் அவுட் ஸ்டேஷன் பேக்கேஜ், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ஒரு சில பேர் தான், அதாவது சிட்டியில் ட்ராவல்ஸ் மெத்தடில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, பழைய காலத்தில் உள்ளவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க தான் இப்போ இந்த மெத்தடெலாம் அந்த ஹவர்லி பேஸெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது நீங்களும் தேவைன்னா பண்ணிங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேளுங்க. நன்றி.